பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ட்ரிபிள்இ கேட் 2004 சால்வ் பண்ண கொஷின் இது. ஈஸி கேட் 2006 ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஎஸ் ப்ளஸ் 1/s² வந்து நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். நல்ல வேலை, ஆல்ரெடி சால்வ் பண்ண கொஷின் இது. நான் அந்த இதிலே வந்து இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். பட் இதில் வந்து ரெண்டையுமே வந்து சேர்த்து வச்சு கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இந்த கொஷின் அதனால் சேர்க்க முடியாமல் போயிடுச்சு. ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ என்ன கிடைக்கும், 0.841 அப்படிங்கிற மாதிரி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ 0.84ன்னு வச்சுக்கலாம். ரைட், ஓகே. இது ஏன் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சு. உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, அதில் வந்து நம்ம 45 டிகிரி மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ π/4 இருக்குது, ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அந்த வீடியோ போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வித் தி வேல்யூ ஆஃப் ஏ செட் ஏ ஃபேஸ் மார்ஜின் ஆஃப் π/4 தான். தி வேல்யூ ஆஃப் யூனிட் இம்பல்ஸ் கேட்குறாங்க ஆஃப் தி ஓப்பன் லூப் சிஸ்டம் அட் t = 1 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னங்க இது, g of s = a